டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தலைப்புச் செய்திகள். கருணை, உறுதி ஆகிய 2 பண்புகளை கொண்டிருந்தார் ஜெயலலிதா. அவரது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி புகழாரம். தன் மீது எழுந்துள்ள 1200 கோடி முறைகேடு புகார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அமைச்சர் KN நேரு முடிவு செய்துள்ளதாக தகவல். திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படுவதாக நைனா நாகேந்திரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. கூட்டணி விவகாரத்தில் திமுகவை விமர்சித்த விவகாரம். முதலமைச்சரிடம் மாணிக்கம் தாகூர் நேரில் மன்னிப்பு கேட்க தயாராகி வருவதாக தகவல். 47 ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் கமல், ரஜினி. இருவரது சம்பளம் குறித்து பரபரப்பு தகவல். இனி விரிவான செய்திகள். கருணை, உறுதி ஆகிய பண்புகளை ஜெயலலிதா கொண்டிருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக முதல்வர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்ததில் ஜெயலலிதா வலுவான நோக்கம் கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி மற்றும் அனைவருக்குமான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதிலும் ஜெயலலிதா சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்தார் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை திமுக அரசு நெரித்து வருவதாக நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பேசும் கருத்துக்கள் மறைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறிய காரணங்களுக்காக கூட பாஜகவினரை உடனுக்குடன் கைது செய்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ள நைனா நாகேந்திரன், வரும் சட்டமன்ற தேர்தலில் NDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது உறுதி என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூட்டணி விவகாரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்த மாணிக்கம் தாகூர் முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் நேரில் மன்னிப்பு கேட்க உள்ளதாகவும், இதற்காக காங்கிரஸ் தலைவர்கள் அவரிடம் பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தையில் சுமூக நிலையை ஏற்படுத்த மாணிக்கம் தாகூரை முதலமைச்சரிடம் நேரில் மன்னிப்பு கேட்க வைக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருந்ததாகவும், இந்த தகவலை அவரிடம் தெரிவித்த போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தால் தொடர் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளையில் காங்கிரஸ் நலனுக்காக பேசிய மாணிக்கம் தாகூர் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயது மூப்பு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணுவிற்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மற்றும் திருமாவளவன் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று நேரில் நலம் விசாரித்தனர். 300 தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்றாலும் பாஜக மட்டும் 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஆட்சி அமைக்கும் என வேல்முருகன் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் அவர்களிடம் ED, ID போன்றவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றை வைத்து அடக்கி விடுவார்கள் என கூறியுள்ள வேல்முருகன், கூட்டணி இல்லை என கூறிய EPS-ஐ தற்போது பாஜக அடக்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துள்ளது என்றும் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். 47 ஆண்டுகளுக்கு பிறகு கமல், ரஜினி இணைந்து நடிக்க உள்ள நிலையில் அந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் கசிந்து வருகின்றன. இருவருக்கும் வழங்கப்பட உள்ள சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி இருவரும் தலா 150 கோடி ரூபாய் பெற உள்ளதாக சொல்லப்படுகிறது. தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.